அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பின் கீழ் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். அந்த தலைப்பை எப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 24:8 வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. தேவ பிள்ளைகளே, நாம் அடுத்த சில வாரங்களுக்கு இந்த தலைப்பின் கீழ்தான் நாம் தேவனோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். அது என்னது? நமக்காக யுத்தம் பண்ணும் கர்த்தர். இந்த தலைப்பின் கீழ்தான் நாம் தேவனோட வார்த்தையை என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் நம்முடைய கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாட்டை இந்த வசனத்தில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறார், தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களாக இருக்குது. இப்போது அன்பாக இருக்கும் நம்முடைய தேவன், அன்பு மட்டும் அவருடைய குணம் கிடையாது. இங்கே தேவனுடைய இன்னொரு குணத்தை எங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறார்? நமக்கு தெரிவிக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் யாரா? வசனம் சொல்லுகிறது, அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்முடைய தேவன் பாருங்க, வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் மிகுந்த பலன் நிறைந்தவர், பராக்கிரம் உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராய் நம்முடைய தேவன் இருக்கிறதுனால வேதம் இங்கே சொல்லுகிறது, அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். அதாவது அவர் யுத்தத்தில் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய வாழ்வின் போராட்டங்கள் நடுவிலே அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதிலே அவர் வல்லமையுள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இந்த வேத வசனத்தில் நமக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் பிறக்கும்போது பாருங்கள், குழந்தையாக இருக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சியாக தான் என்ன செய்து இருக்குது. ஆனால் வயது கூட கூட பாருங்கள், நாம் ஒரு 20 வயசு 21 வயசுலாம் தாண்டி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் வேலைக்கு வரும்போது தான் பாருங்கள் ஒரு நபர் உண்மையாகவே இந்த உலகத்தை என்ன செய்கிறாங்க, உலக வாழ்க்கையினுடைய உண்மையான தன்மை என்ன செய்கிறாங்க? எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ தான் தெரிய ஆரம்பிக்குது, இந்த உலகம் வாழ்க்கை என்பது எவ்வளவு போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது, இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு, எத்தனை சவால்களை சந்திக்க வேண்டியிருக்குது என்பதை பாருங்கள் நாம் ரொம்ப பெரிய விதத்தில் என்ன செய்கிறோம்? உணர ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையில் அப்படி போராட்டங்களை பாருங்கள் இப்படி மனிதன் சந்திக்க ஆரம்பிக்க அதனால தான் பாருங்கள் மனுஷனுக்கு அப்படியே வயது கூட 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 என்ன ஆயிடுது. சில பேருக்கெல்லாம் பாருங்கள் ஒரு 50-55 வயது ஆறதுக்குள்ளே அவங்கெல்லாம் அந்த உலக வாழ்க்கையின் போராட்டங்களை சந்தித்து என்ன செய்துடுறாங்க? அப்படியே அவங்களுக்கு சோர்ந்து போயிடுது. சில நேரம் எப்போண்டா ரிட்டையர் ஆவாங்க, எப்போண்டா இந்த உலகத்தில் உள்ள எல்லா கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு எப்போண்டா இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும், அப்படிலாம் என்ன செய்கிறாங்க மனிதர்கள்? என்ன செய்கிறாங்க? அப்படி வாழ்க்கையில் சோர்ந்து போய் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளாக வாழ்க்கையில் என்ன செய்துடுறாங்க? அப்படி மனுஷன் என்ன செய்கிறான்? அப்படி அதுக்குள்ளே போயிடுறான். எப்போண்டா வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகும். நிறைய பேருக்கு 50 வயது தாண்டிட்டாலே எப்போண்டா ரிட்டையர்மெண்ட் நாள் வரும், அதை தான் அவங்க என்ன செய்வாங்க? எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? வாழ்க்கையின் போராட்டத்தை சந்திச்சு இப்போ அப்படியே சோர்வு வந்துடுச்சு. உள்ளத்துக்குள்ளே ஒரு சோர்வு உள்ள என்ன செய்து வந்து விட்டது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த நல்ல செய்தியை நம்மோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, என் மகனே, என் மகளே, நான் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராக இருக்கிறேன். நான்
யுத்தத்தில் வல்லமையுள்ளவர், பராக்கிரமுள்ளவராய் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையின் போராட்டங்களை இனி நீ தனியாய் சந்திக்க வேண்டியதில்லை. நான் உன் கூட இருந்து உனக்காக உன் வாழ்வின் போராட்டங்கள் நடுவிலே நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் பாருங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிற யோசுவாவின் தலைமையில் சுதந்திரிக்க போகிற அந்த கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசே என்ன செய்கிறார், அவருடைய வாழ்நாளின் கடைசி நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணும்படி ஒரு நீண்ட பிரசங்கத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு சில காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு நீண்ட பிரசங்கம் பாருங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார். அப்போது அதை தான் இந்த உபாகமம் புஸ்தகமாக வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கொடுத்துருக்கிறது. இது பார்த்திங்கன்னா, அதாவது மோசேயின் தலைமையில் எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த சந்ததி வனாந்தரத்தில் அவிசுவாசத்தினால் என்ன செய்யிட்டாங்க, மரித்து விட்டார்கள். இப்பொழுது அவருடைய பிள்ளைகள் என்ன செய்து விட்டார்கள், வளர்ந்து இப்போ அவங்க பெரியவங்களாயாச்சு. இப்போ இந்த சந்ததி, அதாவது எகிப்து தேசத்திலேருந்து வந்தவர்களுடைய பிள்ளைகளின் சந்ததி இப்போது கானான் தேசத்தை பாருங்க யோசுவாவின் தலைமையில் சுதந்திரிக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் மோசேட்ட சொல்லிட்டாரு, மோசே நீ கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறதில்ல. ஏன்னா நீ நான் உனக்கு சொன்னபடி நீ செய்யாதனால. எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணி இல்லாத போது பாருங்கள் கர்த்தர் சொல்லுவார், நீ கற்பாறையை பார்த்து பேசுன்னு சொல்லுவார். ஆனால் மோசே பார்த்திங்கன்னா அவருக்குள்ள ஒரு கோபம் எழும்பி இஸ்ரேல் ஜனங்களுடைய புலம்பலை முறுமுறுப்பை கேட்டு 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 அவருக்குள்ளே பாருங்கள் கடைசியில் அவருடைய இருதயம் சோர்ந்து போய் கடைசியில் அவருக்குள்ளே ஒரு கசப்பு விட்டது. அவருக்குள்ளே அந்த கசப்பு பார்த்திங்கன்னா கோபமாக வெளிப்பட்டு கர்த்தர் சொன்னபடி செய்யாமல் அவர் போய் பார்த்திங்கன்னா கோலினால் அந்த கற்பாறையை 2 முறை அடிப்பார். அதனால் கர்த்தர் பார்க்குறாரு, மோசே நீ இனி இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்குள்ளே வழி நடத்துறதுக்கு உன்னுடைய இருதயம் ஏற்ற நிலையில் என்னது இல்லை. அதனால் நீ என்ன பண்ணு, உன்னுடைய தலைமை பொறுப்பை யோசுவாவுக்கு என்ன செய்ய நீ கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு நீ இந்த கானான் தேசத்தின் நுழைவு எல்லையில் நீ என்ன செய்ய போகிற, நீ மறிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் மோசேட்ட என்ன செய்துருவார் சொல்லிடுவார். அதனால் மோசே தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி அந்த யோசுவாவின் தலைமையில் கானானை சுதந்திரிக்க போகிற அந்த பாருங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பாருங்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அந்த ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அது மட்டும் இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்ட பிறகு 40 வருஷம் அவங்களுடைய வனாந்திர பயணம் மற்றும் கர்த்தர் அவங்களை எப்படியெல்லாம் நடத்தினார் எல்லாவற்றையும் இந்த சந்ததிக்கு மோசே என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். அப்போது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கமாக அவர் என்ன செய்கிறாரு, இப்போ இதை பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களோடு பாருங்கள் மோசே என்ன செய்கிறார், அந்த ஜனங்களுக்கு பேசும்போது சொல்கிறார், எப்பா கானானில் பெரிய பெரிய ராட்சசதர்கள் பெரிய பெரிய வலிமையுள்ள ஜனங்களெல்லாம் சந்திப்பீங்க, எப்படி அவங்களெல்லாம் தோற்கடித்து எப்படி கானானை நம்ம சுதந்திரிக்க போகிறோன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அச்சம் ஒரு பயம் என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்படி அதனால தான் மோசே அந்த ஜனங்களை பார்த்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எப்படி எகிப்தில் உங்களோடு இருந்து எப்படி உங்களை பார்வோன் கையிலேருந்து விடுவிச்சாரோ அதே போல் உங்களுடைய வனாந்திர பயணத்திலெல்லாம் கர்த்தர் எப்படி உங்களோடு இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்து மன்னாவை எப்படி கொடுத்தார், எப்படி கற்பாறையிலேருந்து தண்ணீரை வர வச்சு உங்களோட தாகத்தை எப்படி தீர்த்தாரோ, எப்படி கர்த்தர் உங்களை இந்த வனாந்திர வழியிலெல்லாம் உங்களை எப்படி நடத்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களோடு இருந்து
நீங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுடைய இந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே மோசேயின் மூலம் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு இதுதான் பாருங்க கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. உங்களுடைய வாழ்வின் சகல போராட்டங்களின் நடுவிலே கர்த்தர் வல்லமையுள்ள பராக்கிரம் உள்ளவராய் இருக்கிறபடியால், அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பாருங்க, இப்போ இன்னொரு வசனம் உங்களுக்கு நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தையை கவனிங்க. பாருங்க தேவ பிள்ளைகளை, இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது நாம் பல்வேறு போராட்டங்களை அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிறோம். நாம் பல்வேறு சவால்களை சந்திக்கிறோம். அதனாலே நம்முடைய உள்ளம் என்ன செய்து விடுகிறது, காலங்கள் வயது போக போக அப்படியே நமக்கு வயது ஆக ஆக ஒவ்வொரு வயதும் கூட பாருங்க நம்முடைய இருதயமெல்லாம் என்ன செய்துடுது, சோர்ந்து போயிடுது. அதனால தான் கர்த்தர் இந்த அன்றாட வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை சந்திக்கிற நம்மை பார்த்து சொல்கிறாரு. ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, என் மகனே, என் மகளே, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் என்ன செய்யுங்க, இருங்கள். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் எல்லா போராட்டங்களும் நடுவிலே அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் பிறக்க வச்சுட்டு இப்படி தன்னந்தனியே இந்த போராட்டங்களை சந்திக்க விட்டுட்டு அவர் பாட்டு பரலோகத்தில் இருக்காரு, நம்மளை பற்றி கவலையே என்னது இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்மளோட மனதில் என்ன செய்யுது, எண்ணங்கள் வருகிறது. ஏதோ நம்மளை இந்த பூமியில் கொண்டு வந்து அவர் விட்டுட்டு அவர் பாட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையில் போராட்டங்கள், பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டங்கள், வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள், வாழுகிற இடத்துல போராட்டங்கள், பல தேவைகள், பொருளாதார தேவைகள், சரீரத்தில் சில நேரம் வியாதி போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள் பாருங்கள் இந்த உலகத்தில். சில நேரம் இந்த உலகத்தில் பொல்லாத மனுஷர்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பல பாவ சோதனையின் போராட்டங்கள், பாவம் செய்கிறதுக்கு பலவிதமான சோதனையை இந்த உலகத்தில் சந்திக்கிறோம். சில நேரம் சில பாவத்தில் விழுந்து விடுகிறோம், பாவம் நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அதுக்கப்புறம் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் வாழ்க்கையில் பல்வேறு வேதனை போராட்டங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் பாருங்கள் எத்தனை போராட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. கர்த்தர் சொல்கிற நற்செய்தி என்ன, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பாருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக வாழ்க்கையில் நம்மளை ஆண்டவர் பிறக்க செய்தது மட்டும் இல்லை, பிறக்க செய்துட்டு இப்போது ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறாரு. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. ஏன்னா அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ளவர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவராய் வல்லமையுள்ளவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார்னு இப்போ நம்மோடு பேசினது மாத்திரம் இல்லை, அடுத்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் பாருங்கள். இப்போ மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் பாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் தேவ பிள்ளைகளே. அது என்னது,
இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை பிறக்க வச்சுட்டு இந்த போராட்டத்தெல்லாம் நம்ம தன்னந்தனியாக சந்திக்க முடியும் அவர் விட்டுட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிடல. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகளே, உன்னை இந்த உலகத்தில் பிறக்க செய்தது நான் தான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்க. சிலர்லாம் இப்படி உங்கள் மனசில் நினைக்கிறீங்க, நான் ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தேன், பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சிலர்லாம் பாருங்கள் தங்களுடைய அம்மா அப்பாவை தான் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னை பெற்றெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெற்றோரையோ அல்லது வேறு மனுஷர்லையோ குற்றம் சாட்டி இப்படி பார்த்திங்கன்னா தங்களுடைய இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து புலம்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிற நல்ல செய்தி என்ன, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு காரணம் ஏதோ பாருங்கள் உங்களுடைய பெற்றோருடைய சித்தத்தினால் அல்ல, அல்லது மாம்ச சித்தத்தினால் அல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு காரணம் தேவன். அவர்தான் நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டபடியால் அதனால தான் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கீங்க, பிறந்திருக்கிறீங்க. அப்போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தினால் பிறந்திருக்கிறபடியால் பாருங்க, நீங்கள் அவருடைய நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வாழும்படி நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க. இந்த கண்ணில் பார்க்க முடியாத பரலோகத்தில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படி தான், அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படி, அவருக்கு சாட்சியாய் வாழும்படி தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போது யோசிச்சு பாருங்க, நீங்கள் தேவனுடைய மகிமைக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழுகிறீர்கள் என்றால், இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த உலக வாழ்க்கையில் நீ பல தரப்பட்ட போராட்டங்களை சந்திப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இயேசு சொல்கிறாரு பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்வின் முடிவு பரியந்தம், இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் சகல நாட்களிலும் அவர் உங்களுடனே என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லமையும் பராக்கிரமுள்ளவராக இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவராய் அவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த உலக வாழ்க்கையில் நீ சந்திக்கும் போராட்டங்களின் அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போனது போதும், வாழ்க்கையின் போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போனது போதும், இருதயத்தில் கலங்கினது போதும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பாருங்க, சில அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் யோசுவாவோடு பேசினதை நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா இப்போ மோசேயை மரித்து விட்டார். இப்போது இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே வழி நடத்துகிற பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு வந்து விட்டது. யோசுவா இப்போ கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு. இப்போ அவங்களெல்லாம் வழி நடத்திட்டு கானான் தேசத்தை போய் என்ன செய்யணும், சுதந்திரிக்கிறதுக்கு பல ராஜாக்களோடு என்ன செய்ய வேண்டியிருக்கு, யுத்தம் பண்ண வேண்டியிருக்குது. பெரிய பொறுப்பு. அவங்களெல்லாம் தோற்கடித்து தான் பாருங்கள் கானான் தேசத்தை என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். பெரிய போராட்டம், சாதாரண இது இல்லை. அப்போது அந்த போராட்டத்தை அவர் சந்திக்க போகிறாரு. அதுக்கு அவர் ஆயத்தப்படுத்துறதுக்கு கர்த்தர் அவரோடு பேசிய வார்த்தைகளை கவனிங்க பார்க்கலாம். முதலாவது 5வது வசனத்தை, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்த வசனத்தின் முதல் பகுதி மட்டும், பலன் கொண்டு திடமனதாயிரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிற வார்த்தை இங்கே கவனிங்க பாருங்கள். யோசுவாவோடு சொல்கிறாரு,
என்ன சொல்கிறாரு யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு என்ன செய்வேன், இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசித்து பாருங்கள், மோசேக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருந்தார். 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்துலேருந்து ஜனங்களை என்ன செய்யணும், வெளியே கொண்டு வரணும். சாதாரண பொறுப்பு இல்லை. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் அவர்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக இருந்தாங்க. 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள். அது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தொகை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி தான் மோசையின் நாட்கள் என்ன செய்தது இருந்தது. கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 1500 அந்த ஆண்டு காலத்தில் தான் பாருங்க மோசையின் நாட்கள் என்ன செய்தது இருந்தது. அப்போது அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளோ பெரிதாக இருக்கிறது அது ஒரு பெரிய தொகை பாருங்கள். அப்போது அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தினுடைய தலைவராக இருந்து அவர் இப்போ என்ன செய்யணும், மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போகணும். அதுவும் பார்வோனின் கையிலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு போகணும். சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்றால் மோசேயின் நாட்களில் எகிப்து தான் உலகத்திலேயே மிகுந்த வல்லமையுள்ள தேசம். அன்றைக்கு இராணுவ பலத்தில் அவங்க தான், எகிப்தியர் தான் மிக வல்லமையுள்ளவர்கள் உலகத்திலேயே. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பலமுள்ள தேசம், பெரிய இராணுவத்தை கொண்ட அந்த பார்வோனின் கையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கணும்னா சாதாரண காரியம் இல்லை. அப்போது யோசித்து பாருங்க. ஆனால் கர்த்தர் மோசையோடு கூட வல்லமையுள்ளவராய் பராக்கிரமுள்ள கர்த்தராய் பாருங்க, கர்த்தர் மோசை கூட இருந்து 10 வாதைகளால் கர்த்தர் மோசையை கொண்டு எகிப்தை என்ன செய்கிறாரு, வாதிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எகிப்திலே பாருங்க எகிப்து ஜனங்களை பார்வோனை 10 வாதைகளால் வாதிக்கிறார். அந்த பார்வோனால் கூட அதை என்ன செய்ய முடியல, தாங்க முடியலை. எகிப்து ஜனங்களால் தாங்க முடியல. தாங்க முடியாமல் பாருங்கள் கடைசியில் 10 வாதைகளுக்கு பிறகு பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை போகும்படி என்ன செய்கிறான், விடுகிறான். அப்படி கர்த்தர் பாருங்கள் மோசே கூட இருந்து தம்மையே வல்லமையும் பராக்கிரம் உள்ளவராக என்ன செய்கிறார். அங்கே கர்த்தர் மோசையின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுகிறார். அந்த எகிப்தில் அன்றைக்கு வரைக்கும் அந்த ஜனங்கள் காணாத காரியத்தை பார்க்குறாங்க. எகிப்து தேசத்தினோட நைல் நதியே ரத்தமாக மாறிடுது. அப்படி பயங்கரமான வாதைகள், யாராலையும் என்ன செய்ய முடியல, தாங்கக்கூடாத வாதைகள். அப்படி கர்த்தர் பாருங்க வல்லமையும் பராக்கிரமுள்ளவராய் இஸ்ரேல் ஜனங்களுக்காய் மோசையின் மூலம் யுத்தம் பண்ணி கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறார், பார்வோனின் கையிலிருந்து விடுவிக்கிறார். இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பார்வோனுக்கு விரோதமாய் நான் எப்படி பராக்கிரம் உள்ளவராய் வல்லமையுள்ளவராய் நான் எப்படி வெளிப்பட்டு நான் யுத்தம் பண்ணினேனோ, மோசையின் மூலம் யுத்தம் பண்ணினேனோ, கர்த்தர் சொல்கிறாரு அதே கர்த்தரை மோசையோடு இருந்த அதே வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர் தான் யோசுவாவே, அதே கர்த்தராக தான் நான் உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்னது இல்லை. இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. நானே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, யோசுவா நீ பலன் கொண்டு என்ன செய்ய, திடமனதாயிரு. நீ பலன் கொண்டு என்ன செய், திடமனதாயிருன்னு கர்த்தர் என்ன செய்கிறார், யோசுவாவோடு பேசுகிறார். பாருங்கள். இப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அன்னைக்கு யோசுவாவோடு பேசினார். இன்னைக்கு பாருங்கள் இந்த வார்த்தையை கொண்டு தான் நம்ம கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். என்ன சொல்கிறாரு ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா. இதே வார்த்தை தான் இன்றைக்கி நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா சொல்கிறார். பலன் கொண்டு என்ன செய்ய, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதேன்னு சொல்கிறார். பாருங்கள் யோசுவாவே, உனக்கு முன்னாடி கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்குது.
அதனால் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாத, கலங்காதேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் பலவிதமான தேவைகள், பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற நம்மை பார்த்து தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளையும் பார்த்து பேசுகிறார். நான் மோசேயோடு இருந்தது போல, நான் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் யோசுவாவோடு இருந்தது போல தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடும் என்ன செய்வேன், இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். மோசைக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர், யோசுவாவுக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் என்ன செய்கிறார், உங்கள் வாழ்வின் போராட்டங்கள் நடுவில் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம் கண்களை மூடி ஜெபித்து நிகழ்ச்சியை முடிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் வருகிறோம். நாட்டில் எங்களோடு பேசிய அருமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே செல்லட்டும். பலர் கடன் பிரச்சனையினால் போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் வீட்டில் உள்ள கணவர், தகப்பனார் குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால, அல்லது பிள்ளைகள் போதை வசதிக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால, அல்லது பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வாழ்கிறதுனால, இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகள் பல்வேறு தேவைகளினால் போராட்டங்களை சந்தித்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலம் உடைய பிள்ளைகளை திடப்படுத்தின கை சோத்துறேன். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின் மூலம் பலன் கொள்ளட்டும், திடன் கொள்ளட்டும், இனி கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக இனி யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அதன் மூலம் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளில் அவர் சந்திக்கும் போராட்டங்களை அவர்களுக்காக யுத்தம் செய்து உடைய பிள்ளைகளோட வாழ்விலே பராக்கிரமுள்ள கர்த்தராய் வெளிப்பட்டு உடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்களில் ஜெயத்தை தந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவீராக, குடும்பத்தில் பெரிய சமாதானத்தை தருவீராக. உடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையை தந்து உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த நாளில் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.